அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய பங்குனி மாதத்துடைய முதல் வளர்பிறை சஷ்டி, அது மட்டுமல்லாமல் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு அற்புத நாளில் வெள்ளிக்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். அந்த நாளில் இந்த கார்த்திகை விரதமும் அதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் தவறாமல் வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக அதை அனைத்தையும் நீக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாளை மார்ச் 15 வெள்ளிக்கிழமை அன்று பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி வர்றது. பொதுவாகவே வளர்பிறையில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்திற்காக நம்ம வழிபாடு செய்யணும். திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும். அதோடு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னா நாளைக்கு சஷ்டியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நாளைக்கு முருகப்பெருமானை நீங்கள் வீட்டில் இருந்தபடியும் வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கும் சென்று அங்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகங்கள்ல நீங்க கலந்துக்கோங்க. அந்த அபிஷேக பூஜைகளில் கலந்து கொள்ளும் போது முடிந்த அபிஷேக பொருட்கள் நீங்க வாங்கி கொடுக்கலாம். பால், பன்னீர், தயிர், மஞ்சள், குங்குமம், இளநீர், இந்த மாதிரி தேன் வைத்தலாம் அபிஷேகம் செய்வாங்க. உங்களால் முடிந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். பொதுவாக பால், தூய்மையான பசும்பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான குறைகளும் நீங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அமையும். அதனால் இந்த கார்த்திகை விரதத்தில் நடைபெறக்கூடிய அந்த அபிஷேக பூஜைகளில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. முருகப்பெருமானுடைய மந்திரங்கள், பாடல்கள் இதெல்லாமே பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்கான திருப்புகழை பாராயணம் செய்துக்கோங்க. அதோடு சேர்ந்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதலை முழு நம்பிக்கையோடு வைத்து நீங்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயமாக கொடுப்பார். சரிங்க, இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலை தாங்க. இந்த செவ்வரளி மாலையை நாளை வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்கு விசேஷம். அதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த 2 முக்கியமான நாட்கள் வளர்பிறை சஷ்டியும் அதோடு சேர்ந்து கார்த்திகை வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை நினைத்து முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நீங்கள் மனதார நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறார். அதனால் நாளைக்கு இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளை கண்டிப்பாக யாரும் தவற விடாமல் முடிந்த அளவு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கும் சென்றும் வீட்டில் இருந்தபடியும் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செஞ்சு உங்களுக்கும் எல்லா குறைகளும் நீங்கி நீங்கள் கேட்குற எல்லா சந்தோஷமும் கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையும் நிச்சயமாக உங்களுக்கு அமைத்து கொடுப்பார்.